வெல்கம் டு டிஎம். நான் உங்களுமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் தமாக்கா ஆஃபர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்த விஷயத்த நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க சம்ஸ் எல்லாமே நம்ம நடத்த போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது போக பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கூல் புக்கில் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங் சம்ஸ் மற்ற டாபிக் எல்லாமே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிருக்கும். ஸோ வந்து நம்மளே படித்தாலும் சரி, இல்லை யாராவது சொல்லிக் கொடுக்கறத கேட்டு படித்தாலும் சரி, ஸ்கூல் புக்கில் இருக்கும். நம்ம அந்த கொஸ்டினையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். பட் லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் கிடையாது. அப்போ எதுலேருந்து படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நடத்துங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஏன்னா லாஜிக்கல் ரீசனிங் இப்போ குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ 10 கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட்டடாக ஃபுல்லாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா நிறைய கொஸ்டின் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அட்டன் பண்ணக்கூடிய விஷயம்தான். ஆனால் எந்த அளவுக்கு குயிக்காக அதை நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் எந்த நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம எந்த இடத்துல முன்னிலையில் வரோம் அப்படிங்கிறது அதை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு கொஸ்டினுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். பட் எந்த டைமிங்கில் எந்த அளவுக்கு குயிக்காக அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறதோ இல்லை கான்செப்ட் பண்ணுறதோ இல்லைனா ஷார்ட்கட்டை படித்து கூட எப்படியாவது நம்ம அதை வந்து ஸ்டெப் போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பட் லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளாம் அதை லாஜிக்காக யோசிச்சா தான் பண்ண முடியும். பட் லாஜிக்காக யோசிக்கணும் அப்படின்னா நிறைய விதத்தில் நிறைய செம்ம யோசிச்சு பார்த்து போட்டு பார்த்துருந்தா தான் நமக்கு அந்த இடத்துல இப்படி வரலனா அப்படி, அப்படி வரலனா இப்படி அப்படிங்கிற யோசிக்கிற திறன் வந்து அப்போ தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த யோசிக்கிற திறன் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு கை கொடுக்கும். எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு அந்த இடத்துல கை கொடுக்கணும் அப்படின்னா இப்போவே நிறைய கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங் என்னதான் வந்து நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணாலுமே அது வந்து மாடலில் இருக்குது இல்லை, இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் நல்லா வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ குயிக்காக ஆன்சர் பண்ணுறதுக்கு பழகணும். ஸோ குயிக்காக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஜிக்கல் ரீசனிங்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங்னா என்ன, எதுக்காக படிக்கணும், ஓகேங்களா? ஸோ எப்படியெல்லாம் படிக்கலாம், ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். அந்த டபுள் டமாக்கா ஆஃபர் என்ன அப்படிங்கிறதையும் நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங். ஓகேங்களா? ஸோ ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரூப் 2A மெயின்ஸில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ ரீசனிங்கில் இப்போ தான் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 27 டாபிக் ஃபுல்லாகவே மெயின்ஸுக்கு 40 கேள்விகள், அதாவது இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கேள்விகளும் ரீசனிங்கில் 40 கேள்விகளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 40 கேள்விகள் எதுலேருந்து கேட்போம் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. 27 டாப்பிக்லேருந்துன்னு சொல்லிட்டு அந்த 27 டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா ரீசனிங் தான். ஓகேங்களா? ஸோ ரீசனிங்கை 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா வெர்பல், நான் வெர்பல். ஸோ வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங்னு 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரீசனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நார்மலாக வந்து மேக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆப்டிடியூட். அது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஃபார்முலா தெரிஞ்சாலோ இல்லை கான்செப்ட் தெரிஞ்சாலோ இல்லை வந்து ஷார்ட்கட் கூட தெரிஞ்சிட்டாலோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப் அதை வந்து கன்க்ளூஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆன்சர் பண்ணிடுவோம். அப்போது அந்த இதை எப்படி வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லாக கான்செப்டைஸ் போட்டு அதுக்கான ஆன்சர் கொண்டு வரோங்கிறத பொறுத்து மென்டல் எபிலிட்டி இருக்குது. இதுவே ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆன்சர் சொல்யூஷன் சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஓகேங்களா? ஸோ அப்போ ரீசனிங் அதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான ரீசனிங் என்ன, ஓகேங்களா? ஸோ அந்த ரீசனிங்கை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் சொல்யூஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம ஸோ இது ரியல் லைஃப் அப்ளிகேஷனோ எது கொடுத்தாலுமே நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த டாபிக் வந்து இப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எந்த ரீசன் இருக்குன்னே நமக்கு தெரியாது. நம்மளாதான் அதோட ரீசன் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? இதுதான் ரீசனிங். ஸோ ரீசனிங் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அடுத்தடுத்து அதுக்கான கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத தேடி பார்த்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும்.
ரீசனிங் அப்படின்னாலே என்ன, அதுக்கான ரீசன். ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ரீசன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் ரீசனிங். எதுக்காக வந்து நமக்கு ரீசனிங் கொடுத்துருக்காங்க, ஸோ இதை ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் குரூப் 4க்கோ குரூப் 2A மெயின்ஸுக்கோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு பாஸ் ஆகிட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக போக போகிறீங்க. அப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை எதுக்காவது நீங்கள் வந்து டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் அதை குயிக்காக முடிவெடுக்கிறீங்க, எப்படி அதை ஆராய்ஞ்சு அந்த ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சு எப்படி அதை வந்து சால்வ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஏதோ ஒரு வந்து பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். பட் அந்த பிரச்சனைக்கு என்ன வந்து ரீசன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை எப்படி வந்து நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த எபிலிட்டி உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த எபிலிட்டி உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ரீசனிங் போர்ஷன் வைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக ஆகணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஒரு இடத்துல ஏதாவது நடக்குது, ஏதாவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து எப்படி வந்து அதை அப்ரோச் பண்ணி எப்படி அதுக்கான முடிவு கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த எபிலிட்டி உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் ரீசனிங் போர்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இது 40% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 15 குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா 15 கேள்வி மென்டல் எபிலிட்டிலையும் 10 கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங்லையும் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி குரூப் 2A மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60 கேள்விகள் உங்களுக்கு தமிழ் இலக்கணத்திலையும், ஸோ 40 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங்லையும் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அதை பொறுத்து ஓகேங்களா, ஸோ அப்போ 40% என்ன பண்ணுறாங்க, உங்களை ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எப்படி கொஸ்டின் கொடுத்தா, அதாவது எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலுமே ஒரு பிரச்சனை ஏதாவது வந்து முடிவு எடுக்கணும் அப்படின்னா எந்த இதில் நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணி எப்படி அதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து உங்ககிட்ட இருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது, எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, இதை பார்க்கறதுக்காக தான் இந்த ரீசனிங் போர்ஷன். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் ரீசனிங் படிக்கிறீங்க. ஸோ எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு படிங்க. ஓகேங்களா, ஸோ ரீசனிங்னா என்ன, அதுக்கான ரீசன் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் ரீசனிங். ஸோ அதை எதுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் பவர் உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த போர்ஷன் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்பல் நான் வெர்பல் அப்படின்னு 2 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் வெர்பல் ரொம்பவே ஈஸி. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இமேஜ் ஓரியன்டாக தான் இருக்கும், இமேஜஸ் ஒன்லி. ஓகேங்களா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜ் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இமேஜை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் மிரரில் பார்த்தா எப்படி தெரியும், ஸோ அந்த இமேஜில் வந்து ஏதாவது உள்ள ஏதாவது இன்னொரு இமேஜ் வந்து பொதிஞ்சிருக்கா, ஸோ இந்த இமேஜில் கீழே இருக்கிறதுல எந்த இமேஜ் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கேள்விகள் இமேஜை பொறுத்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து சதுரம் வேணும் அப்படின்னா கீழே இருக்க எந்த போர்ஷனை ஜாயின் பண்ணால் சதுரம் ஆகும், இன்கம்ப்ளீட்டட் இமேஜஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜ் மட்டும்தான், வேறு எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, ஸோ இமேஜுக்குள்ளே கொடுத்துட்டு உங்களுக்கு கேள்விகள் கேட்டால் அது வந்து நான் வெர்பல் ரீசனிங். இதுவே வெர்பல் ரீசனிங் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், நம்பர்ஸ், லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், சிம்பிள்ஸ், பொசிஷன். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நம்பர்ஸ் இருக்கும், லெட்டர்ஸ் இருக்கும், வேர்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் இருக்கும், பொசிஷன் இருக்கும். அது போக இது எல்லாமே உங்களுக்கு கலந்து கொடுத்துருப்பாங்க, 2 2 3 3 கலந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கறது. ஓகேங்களா, ஸோ இமேஜ் தவிர மீதி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்பல் ரீசனிங். ஓகேங்களா, ஸோ 2 போர்ஷன் தான் லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் என்னென்ன பார்க்கணும், நம்பர்ஸு, லெட்டர்ஸு, வேர்ட்ஸு, சிம்பிள்ஸ், பொசிஷன், அதுக்கப்புறம் இமேஜ், இந்த 6 தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய டாபிக் இருக்குது ரீசனிங் பொறுத்த வரைக்கும், ஏகப்பட்ட டாபிக் இருக்குது. பட் இதை மட்டும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ நம்பர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நம்பர்ஸை கொடுத்து அடுத்த நம்பர் என்னன்னு கேட்கலாம், விடுபட்ட நம்பர் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அனாலஜி, கிளாசிஃபிகேஷன். அனாலஜி அப்படின்னா ஒத்தத்தன்மை. ஓகேங்களா, அதாவது இருக்கிற ஒரு நம்பர் ஆஃப் சீரிஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, இல்லைனா 2 3 நம்பர் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அதே ஒத்தத்தன்மை இருக்க இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்பாங்க, அதுதான் அனாலஜி. கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா வகைப்படுத்துதல், ஒன்றுமே கிடையாது, ஆட் மேன் அவுட், கொடுத்துருக்கிறதுல எது வந்து வித்தியாசமாக இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறது ஆட் மேன் அவுட். ஓகேங்களா, ஸோ இதுவே நியூமரல், அது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் வரலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாம் கலந்து ஒரு சீரீஸாக கொடுத்ததுக்கப்புறம் வலதுபுறத்துலேருந்து 8வது உறுப்பில்
இருந்து இடது பக்கமாக 7வது உறுப்பு என்ன, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு எல்லாமே கலந்து வரும். அதாவது நம்பர்ஸ், அதுக்கப்புறம் லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் எல்லாம் கலந்து வரும். அதே மாதிரி வேர்ட்ஸ்லையும் லெட்டர்ஸ்லையும் உங்களுக்கு அனாலஜி கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அதே மாதிரி தான் அனாலஜி அப்படின்னா ஒத்த தன்மையுடையது. வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்க டாபிக், ஓகேங்களா. அனாலஜியில் எந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும் அப்படின்னா இப்போ வந்து மகாராஷ்டிரா, மும்பை, அதுக்கப்புறம் திருவாண்ட்ரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட கேபிட்டல் மும்பை, அப்போ திருவாண்ட்ரம் பார்த்தீங்கன்னா எதோட கேபிட்டல், ஓகேங்களா. ஸோ கேரளா, அந்த மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி. அப்போ முன்னாடி இருக்கிறதுக்கு என்ன ரிலேஷனோ அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒத்த தன்மை தான், ஒரே தன்மை இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவே கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா ஆட் மேன் அவுட். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ டைகர், ஜிராஃபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லயன், லோட்டஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. மீதி இருக்கிறது 3மே உங்களுக்கு மிருகங்கள், இது மட்டும் ஃப்ளவர். அப்போது அதை நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இருக்கிற குரூப்பில் ஆட் மேன் அவுட் என்ன, குரூப்பில் டூப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ இருக்கிறதுல எது வந்து ஆட் மேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. கோடிங் அண்ட் டீ கோடிங் இருக்குது, பிளட் ரிலேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கிளாக் இருக்குது, அதுக்கப்புறம் கேலண்டர் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், டைரக்ஷன்னா உங்களுக்கு பொசிஷன் வந்துடும், ஓகேங்களா. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இல்லைனா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொசிஷனில் வந்துடும். டைரக்ஷனும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் உங்களுக்கு பொசிஷனில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ நிறைய டாபிக் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணது தான் இந்த 6, ஓகேங்களா. ஸோ இந்த 6 தான் நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிட்டிங்கன்னா ஸோ டாபிக் ரொம்ப ஈஸி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் வரும். அடுத்து வெரிஃபிகேஷன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஓகேங்களா. ஸோ கான்செப்டே மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்படியெல்லாம் யோசிக்கலாமா, ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரியெல்லாம் யோசிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருவேன், ஓகேங்களா. ஸோ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி யோசிக்கலாம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா எப்படி யோசிக்கலாம், ஒரு இப்படி யோசிக்கலாம், இது தப்பாக வருதா அப்படி யோசிக்கலாம், அப்போ அது இல்லைனா அப்படி யோசிக்கலாம். அந்த மாதிரி வேகமாக பிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே வழியில் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒன்றையே தான் யோசிச்சுட்டு இருப்போம், ஓகேங்களா. அதுக்கு ஆன்சர் வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வந்துடும் அப்படின்னு அதிலேயே உட்காந்துருப்போம், ஓகேங்களா. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறத எவ்வளோ வேகமாக குயிக்காக நம்ம டெசிஷன் எடுக்கிறோமோ அதை பொறுத்து ரீசனிங் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஓகேங்களா. ஸோ வெர்பல், நான் வெர்பல், ஸோ ஃபுல்லாகவே முடிஞ்சுது. நம்பர், லெட்டர், வேர்ட்ஸு, சிம்பிள், பொசிஷன், அதுக்கப்புறம் இமேஜஸ், இது மட்டும்தான், ஓகேங்களா. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டா போதும், ஓகேங்களா. ஸோ டபுள் டமாக்கா ஆஃபர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த பிவைக்யூ கொஸ்டின், ஓகேங்களா. ஸோ அது வந்து டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லைன்னா எஸ்எஸ்சியாக இருக்கலாம், இல்லைன்னா ரயில்வேஸாக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துல கேட்ட பிவைக்யூ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சீரீஸாக நடத்தலான்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து நடத்துங்க அப்படின்னு சொன்னதால் லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா பிவைக்யூ கொஸ்டின் நடத்த போகிறோம். அது வந்து டிஎன்பிஎஸ்சியில் மட்டுமே இருக்குன்னா நிறைய கொஸ்டின் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இப்போ தான் ரீசெண்டாக தான் உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் இன்க்ளூட் பண்ணிகிட்டே வராங்க இல்லையா. அப்போது அதிக கொஸ்டின் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்காது. அப்போது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் ரயில்வேஸ், இந்த இதில் கேட்ட கேள்விகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 கேள்விகள், ஓகேங்களா. ஸோ லாஜிக்கல் ரீசனில் ஒரு 500 கேள்விகள் வந்து நம்ம சீரீஸாக நடத்தலான்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது ஆகட்டும். இது வந்து ஒரு டமாக்கா தான். அப்போ இன்னொரு டமாக்கா என்ன அப்படின்னா உங்களுக்கு 500 பிவைக்யூ மென்டல் எபிலிட்டி, ஓகேங்களா. ஸோ குரூப் 4ல் 15 கேள்விகள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 15 கேள்விகளுக்கான 500 பிவைக்யூ, ஓகேங்களா. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம 500 கேள்விகள் நடத்த போகிறோம். அப்போது 500 + 500 என்ன, மொத்தமாக 1000 கேள்விகள். இது ஒரு தனி சீரீஸாக வரும், இது ஒரு தனி சீரீஸாக வரும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது வந்துடும், ஏதோ ஒன்று மார்னிங்கும் இன்னொன்று ஈவினிங்கும் வந்துடும், ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 வீடியோ, இந்த 500ல் ஒரு வீடியோ, இந்த 500ல் ஒரு வீடியோ. ஸோ இது வந்து உங்களுக்கு நியூ இயர் ஸ்பெஷலாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த சீரீஸ் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ, அதாவது இந்த சீரீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ லைக் பண்ணுங்கள். ஸோ லைக்கும் கமெண்ட்டும் ரொம்பவே முக்கியம்.
ஸோ இந்த 2 சீரீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ தான் ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும் ஓகேங்களா. ஸோ ஆஃப்லைன் அப்படின்னா உங்ககிட்ட நேராக பேசுகிறோம், நீங்கள் வந்து எங்ககிட்ட சொல்லுவீங்க, ஸோ பிரச்சனை இல்லை. பட் ஆன்லைன் அப்படிங்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணல அப்படின்னா எங்களுக்கு தெரியாது இல்லையா, எத்தனை பேர் வந்து ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஆர்வமாக இன்னுமே கேட்டீங்க அப்படின்னா தான் எங்களால் ஆர்வத்தோடு செய்ய முடியும் ஓகேங்களா. ஸோ அப்போ கமெண்ட்டும் லைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு லைக்கும் கமெண்ட்டும் வருதோ அதை பொறுத்து தான் நான் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ இந்த 500 இந்த 500 ரெண்டுமே சேர்ந்து 1000க்கா. ஸோ அப்போ அந்த 2 சீரீஸும் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக வந்து எங்களுக்கு வந்து இந்த சீரீஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ லைக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா. ஸோ எங்களுக்கான அந்த ஆர்வமும் எங்களுக்கான அந்த உந்துதலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற அந்த கமெண்ட்டில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ கம்பல்சரியாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த சீரீஸ் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணட்டும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ உங்களோட கமெண்ட்டை பொறுத்து தான் இது வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஓகே, சொல்ல வந்த விஷயம் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ லாஜிக்கல் ரீசனிங்னா என்ன, எதுக்காக நம்ம படிக்கணும், இது ரெண்டையும் பார்த்தாச்சு. அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அதுக்கான PYQ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி, அந்த 15 டாபிக் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த 15 டாப்பிக்கில் இருக்க PYQ 500 மொத்தமாக 1000 கொஸ்டின்ஸ் வந்து சீரீஸாக உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இது தனி சீரீஸ், இது தனி சீரீஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை பொறுத்து இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.